ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இன்று வரை நம் இறைவன் நமது வாழ்விலே இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இதுதானே நாம் அளிக்கும் பலியில் மையமா? இறை மனிதம் நாம் மறந்தால் பொழுதுகள் போயுமாம். இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே, இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே, இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே, இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகா அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம்.
இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறையன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இறை கூறும் வார்த்தைகள் வாழ்வின் வெற்றியா, இதுவன்றி நாம் புரியும் செயல்கள் தோல்வியாம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே, இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே. வீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். அதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று திருத்தூதரான புனித யாக்கோபு என்று சொல்லுகிற பெரிய யாக்கோபு, அதாவது சந்தியாகப்பர் என்று சொல்லப்படுகிற பெரிய பணக்காரர் என்ற புனிதரை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம், நினைத்து பார்க்கிறோம். பெருமகிழ்வோடு நாம் கொண்டாடுகிற புனித பெரிய யாக்கோபு நினைவு நாளை நினைக்கின்ற பொழுது, இவர் பெத்சாயிதா ஊரை சார்ந்த செபதேயு, சலோமி ஆகியோரின் மகன். ஏன் இவரை பெரிய யாக்கோபு என்று அழைக்கிறார்கள் என்பதற்கு, மற்றவர்களை விட வயதில் மூத்தவராக இருந்தவர், பெரிய உடல்வாகு உடையவர். அல்பேயின் மகன் யாக்கோபுக்கு முன்னதாகவே இயேசுவினால் அழைக்கப்பட்டவர் போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இந்த உலகில் வாழும் மனிதர்கள் பெரிய பணக்காரர்களாக மாற வேண்டும் என அதிகமாக ஆசைப்படுகிற நவீன உலகம் இது. அதற்காகவே வாழ்நாள் முழுவதும் செலவழிக்கிறார்கள், ஓடி ஓடி உழைக்கிறார்கள். செலவழித்த பின் அமைதியின்றி ஆனந்தமின்றி அலைகிறார்கள். இதன் விளைவாக வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் என சோக பாடல்களை பாடிக்கொண்டே திரிகிறார்கள். தயவு செய்து இந்த கூட்டத்தில் சேர்ந்துடக்கூடாது. நம்ம இருக்கிற வாழ்வை நிம்மதியோடு பிறருக்காக பயன்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமான பாடல்களை பாடிக்கொண்டு அலைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு ஆதங்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி பெரிய யாக்கோபு விழா நம்மை பெரிய பணக்காரர்களாக மாற அன்போடு அழைக்கிறது. ஆனால் எதில் பெரிய பணக்காரர்களாக மாற வேண்டும், அதுதான் இங்கே உள்ள கேள்வி.
பொருளாதாரத்திலா அல்லது கடவுள் விரும்புகிற அந்த அருளாதாரத்திலா அல்லது ஆன்மீகம் என்று சொல்லுகிறோமே, ஆன்மீகத்திலே பணக்காரர்களாக மாற வேண்டும். ஆன்மீக வறுமையை ஒழிக்க வேண்டும். ஆன்மீக வறுமைன்னா என்ன? வேற ஒன்றும் கிடையாது. சண்டை போட்டியா, அடி வச்சையா, கொஞ்சம் மன்னிப்பை கேளு, மன்னிப்பை கொடு, இதுதான் ஆன்மீகம், வேற ஒன்றும் கிடையாது. 24 மணி நேரம் கோயிலுக்கு உட்காந்து ஜெபம் செய்யறவன் ஆன்மீகவாதி அல்ல. அறையை பூட்டி கொண்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறவன்லாம் ஆன்மீகவாதி அல்ல. உன்ன நிறைய இருக்குதா, கொஞ்சத்தை இல்லாதவனுக்கு கொஞ்சம் கொடு, அவன் சிரிக்கிறத நீ பாரு, அதுதான் உண்மையான ஆன்மீகமாக நான் பார்க்கிறேன். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் எனது செல்வாக்கு குறைய வேண்டும், உமது செல்வாக்கு பெருக வேண்டும் என்று இயேசுவை பார்த்து சொன்னது போன்று நாமும் சொல்லணும். எனது செல்வாக்கு குறைய வேண்டும், இந்த மக்களின் செல்வாக்கு பெருக வேண்டும். இயேசுவுடன் உடனிருந்து அவருடைய போதனை கேட்ட, புதுமைகளை கண்ணுற்ற, வேதனைகளை வைத்துணர்ந்த ஒருவர் இந்த யாக்கோபு. இவர் கிறிஸ்துவின் அனைத்து நிகழ்வுகளிலும் இருந்தவர், கிறிஸ்துவை அப்படியே அனுபவித்தவர். இதன் வழியாக ஆன்மீகத்தில் செல்வாக்கு மிக்கவரானார். ஆன்மீக பணக்காரர் இவர், ஆன்மீக பணக்காரர். ஆன்மீகத்திலே வசதி படைத்தவர், ஆன்மீகத்திலே செல்வ செழிப்பு மிக்கவரான இவர் தன்னோடு இருந்த மக்களுக்கு ஆன்மீக செல்வத்தை பகிர்ந்து கொடுத்தார். அவர்களும் கிறிஸ்துவின் செல்வ செழிப்பிலே பங்கேற்க வழி அமைத்து கொடுத்தார். இப்படி யாக்கோபு அதிகமாக சில சமயங்களில் சினம் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட மனிதர் இயேசுவின் முன்னேற்றத்திற்கு பிறகு தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட சவால்களை கடந்து வெல்லக்கூடிய மனிதராக விளங்கினார். ஸ்பெயின் நாட்டிலே யாக்கோபு தொடக்கத்தில் நற்செய்தி அறிவித்த பொழுது அவருக்கு பல்வேறு விதமான சவால்கள் வந்தன. அவற்றையெல்லாம் அவர் இறைவனின் துணையால், தன்னுடைய விடாமுயற்சியால் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை அல்லது நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகளை கடந்து செல்ல அல்லது வெற்றி கொள்ள நாம் என்னைக்காவது திட்டம் போட்டது உண்டா? கிறிஸ்டோபர் ரீவ் என்ற ஒரு மேலை நாட்டு சிந்தனையாளர் உலகின் உன்னதமான வெற்றிகளை, சாகங்களை பற்றி ஆராய்ச்சிகள் செய்தார். உங்களது ஆராய்ச்சியில் யார் மிகச் சிறந்த வெற்றியாளர் என்று கேட்டபோது அவர் சொன்னது, வாழ்வின் சவாலான நேரங்களிலே மற்றவர்கள் அயர்ந்தும் அதிர்ந்தும் போகின்ற வகையில் அந்த சூழலை தாண்டி வருவதென்று தீர்மானித்து மேலும் முன்னே போகிற சாமானிய மனிதர்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் அல்லது வெற்றியாளர்கள் தான். கிறிஸ்டோபர் ரீவின் வார்த்தைகளை வைத்து பார்க்கிற பொழுது யாக்கோபு ஒரு வெற்றியாளர். தனக்கு வந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டதால் அவரும் சாதனையாளர் தான், வெற்றியாளர் தான். அவரை போன்று நாம் கொஞ்சமேனும் சங்கடங்கள் வந்தோன்னு ஒதுங்கிடக்கூடாது, துன்பங்கள் வந்தோன்னு, சவால்கள் வந்தோன்னு ஒதுங்கி போயிடக்கூடாது. நமக்கு ஏன்னா இந்த வம்பு என்று எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற பொழுதுதான் நாம் சாதனையாளராக மாறுகிறோம். எனவே இயேசுனுடைய அந்த துன்பங்களை ஏற்கிற துணிச்சல் நமக்கு வேண்டும். நற்செய்தியிலே இயேசு யாக்கோபை பார்த்து, நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் அல்லது உன்னால் குடிக்க இயலுமா என கேட்டார். அதற்கு யாக்கோபு ஆம் என பதிலளிப்பார். இயேசுவிடம் ஆம் என்று சொல்ல யாக்கோபு இதனை கிபி 43-44 ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டுகிறார். கிபி 43 ஆண்டு யூதேயாவை ஆண்டு வந்த ஏரோது அக்ரிப்பா ரோமி அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்த அபியத்தார் என்ற தலைமை குரு வழியாக யாக்கோபை கைது செய்ய சொன்னான். அபியத்தார் என்ற அந்த தலைமை குரு தன்னுடைய பணியாளராகிய யோசியா என்பவர் வழியாக யாக்கோபுவை அவருடைய கழுத்திலே கயிற்றை கட்டி இழுத்து வந்தான். அவர்கள் யாக்கோபை இழுத்து கொண்டு வருகின்ற வழியிலே முடக்குவாதமற்ற ஒருவர் அதை கேள்விப்பட்டு, யாக்கோபே என் மீது இறங்கும், என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று கத்தினார். யாக்கோபும் அவர் மீது இறங்கி, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீ குணமாகி என்று சொன்னார். உடனே அவர் எழுந்து நடக்க தொடங்கினார். இதை பார்த்து கொண்டிருந்த யாக்கோபின் கழுத்தின் கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு போன ஜோசியா ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தலைமை குரு அபியத்தார் யோசியாவிடம், நீ கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடவில்லை என்றால் நீயும் இந்த மனிதரோடு கொல்லப்படுவாய் என்றார். அதற்கு யோசியா, நான் எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட மாட்டேன் என்றார். இறுதியில் யாக்கோபோடு யோசியாவும் கொல்லப்பட்டார்கள். தங்களுடைய இறப்பின் வழியாக யாக்கோபு இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். ஆகவே திருத்துதரான யாக்கோபினுடைய விழாவை கொண்டாடுகிற நாளிலே அவருடைய நல்ல பண்புகளை நாமும் கொஞ்சமேனும் உள்வாங்க முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பிறர் உயர, நாங்கள் உழைத்திட, நாங்கள் குறைந்திட
எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும்
மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா
மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்.